லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றி நாம் எங்கு சென்று முறைப்பாடு செய்யலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? லஞ்சம் அல்லது ஊழல் பற்றி சார்ந்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு சிலர் சொல்றாங்க, எந்த அரசாங்கமும் இந்த ஆணைக்குழுவை சரியாக பயன்படுத்தியது இல்லை என. இன்னும் சிலர் இந்த ஆணைக்குழுவுக்கு போதுமான அதிகாரங்கள் இல்லை என்றும் அரசால் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்றும் சொல்றாங்க. அது பழைய கதை. 2023ஆம் ஆண்டு புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் ஆணைக்குழுவுக்கு பெருமளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முன்பு ஊழல் நடந்தாலும் யாரும் முறைப்பாடு செய்யவில்லைன்னு சொல்லிவிட்டு ஆணைக்குழு வாயை மூடிக்கொண்டு இருந்தது. ஆனால் 2015 முதல் முறைப்பாடுகள் இல்லாவிட்டாலும் ஆணைக்குழு தானாகவே விசாரணைகளை தொடங்குவதற்கான அதிகாரத்தை பெற்றது. இருந்தாலும் 2015 2017 வரையான காலத்தில் ஆணைக்குழு தானாக எந்த ஒரு விசாரணையையும் செய்ததாக இல்லை. அரசியல்வாதிகளும் பெரிய அதிகாரிகளும் எவ்வளவு ஊழல் செய்தாலும் ஆணைக்குழு அதை கண்டுகொள்வதில்லை என்பது பலரது கருத்தாக உள்ளது. அதற்கு பதில் கொடுக்கணும்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆணைக்குழு குறைந்தது 5 பெரிய ஊழல் வழக்குகளையாவது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பதை நிரூபிக்க அவற்றை ஆண்டுதோறும் அறிக்கைகளாக சமர்ப்பிக்க வேண்டும். இந்த எல்லாம் நடக்கணும்னா அரசாங்கமும் ஆணைக்குழுவுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒதுக்கி நிதி தடைகளை நீக்கி சரியாக செயல்படுத்துவதற்கான அரசியல் ஆர்வத்தை காட்ட வேண்டும். அப்படி இதெல்லாம் நடந்தால் ஊழல் மோசடி இல்லாத நாடு என்ற புதிய நம்பிக்கையை உருவாக்க முடியும்.